தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் போய் இளமதி கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தத எல்லாமே சொல்றாங்க. கலாமா கிட்ட மறுபடியும் இளமதி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "நான் என்னம்மா பண்றது? இது வந்து போதைப்பொருள் கேஸு. அதனால வக்கீலே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா வெளியில எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், என் பையன் எப்படியா இருந்தாலும் வெளியில வரணும். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரத்தில பரமன வெளியில எடுத்தரலாமா?" அப்படின்னு வேணும்னே இந்த கலா பொய் சொல்லிட்டு ஃபோன வச்சர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதி இருந்துகிட்டு, "சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போலாம்" அப்படின்னு பரமனோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாங்க. அங்க போயிட்டு பரமன்கிட்ட, "நீ என்னைய ஏத்துறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ஆட்டோவ நிப்பாட்னன்னு சொல்லு" அப்படிங்கிற டீட்டெயில கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பரமன்கிட்ட ஒருத்தவங்க கலாமாவுக்கு வட்டி காசு குடுக்கணும்னு சொல்லி நிப்பாட்டி, டீ கடையில குடுத்தாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம பரம நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸு, இளமதி இவங்க எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருந்த பசங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் ஆயிடுச்சு. நேரா போயிட்டு கேட்கும்பொழுது, "எனக்கு இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி குடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, குமரன் தான்" அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேர சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "அந்த பையன் வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறீங்களா?" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பையன் வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க. ஆரம்பத்தில அந்த பையனோட அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட பேச விடாம திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரோட லைஃபே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசவே அலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் தான் ஒரு பார்சல குடுத்து ஆட்டோவுல வைக்க சொன்னாரு அப்படின்னு உண்மைய சொல்லிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன, அந்த பையன கூட்டிக்கிட்டு இளமதி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட, "இந்த மாதிரி ஒரு அங்கிள் தான் வந்து என்னைய இந்த பார்சல வைக்க சொன்னாரு" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷியோட ஆளு அப்படிங்கிறதுனால, "நீ எதா இருந்தாலும் கோர்ட்ல சொல்லிக்குமா. நீ மாட்டுக்கும் ரோட்ல போயிட்டு வர்ற சின்ன பையனெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இப்படி சொல்ற. இது என்ன சாதாரண கேஸா? அதெல்லாம் முடியவே முடியாது" அப்படின்னு அனுப்பி விட்டுர்றாங்க. இப்ப இளமதியும், அந்த சின்ன பையனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இளமதி பரமனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சில ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஏற்பாடு அப்படின்னா, இவங்க போராட்டம் பண்ணும்போது மீடியா வரணும். மீடியா வந்து பேட்டி எடுக்கணும். அப்ப இந்த நியூஸு செய்திக்கு போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரமன வெளியில எடுக்க முடியும் அப்படின்னு முன்கூட்டியே இளமதி புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களாட்டுக்கு. ஸோ அதே மாதிரியே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.